பேக் டு கவித்ரா விலாக்ஸ். இன்றைக்கி வந்து ஃபைனலாக வந்து ஹாலோவின்னு சொல்லிக்கிட்டே இருந்தோம். ஃபைனலாக ஹாலோவின் வந்து வந்துருச்சு. நீங்கள் இப்போ பார்க்குறது வந்து நாங்கள் ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் வந்து ஹாலோவினுக்கு வந்து கேண்டி கலெக்ட் பண்ணுற வீடியோ தான் இது. வந்து ஹாலோவின் அன்னைக்கு அந்த நைட்டு வந்து எல்லாரோட வீட்டுக்கும் போய் ட்ரிக்கெட்ரின்னு போய் நம்ம சொல்லணும். பெல்லை ரிங் பண்ணி அவங்க வந்து கதவை ஓப்பன் பண்ணி வந்து எல்லா பசங்களுக்கும் வந்து கேண்டி போடுவாங்க. இல்லைன்ட்டா அந்த போல் அவங்க வீட்டுக்கு வெளியில் போடுவாங்க. எல்லோரும் ஒன்று எடுத்துகிட்டு போனோம். இங்கே பாருங்கள், இந்த வீட்டை வந்து எவ்வளோ அழகாக வந்து டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்கன்னா ஒவ்வொருத்தவங்களும் வந்து ரொம்ப அழகாகவே வந்து டெக்கரேஷன் பண்ணி வச்சுருந்தாங்க அவங்கவுங்க வீட்டை. இந்த ஸ்பைடர் வந்து ரொம்ப அழகாக மூவ் ஆச்சு. எங்கள் வீடு அவ்வளோ நல்லா டெக்கரேட் பண்ணல. ஆனால் இந்த வீடெல்லாம் பார்த்து ஆசை நம்மளும் பண்ணலேன்னு. இப்போ வந்து நெக்ஸ்ட் வீட்டுக்கு போய் வந்து நாங்கள் கேண்டி கலெக்ட் பண்ணுறாங்க. இந்த வீடு தான் ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. புகையெல்லாம் போட்டாங்க அந்த சுடுகாட்டில் வர்றது மாதிரி. அங்கேருந்து ஒரு ஆள் மாதிரிலாம் செட் பண்ணி நிற்க வச்சுருந்தாங்க. அது ஒரு ரியல் ஆள். அதுக்கடுத்து ஒரு ஸ்டெப்னு ஒன்று இருந்துச்சு. அதில் மூச்சு வச்சுக்கிட்டு ஒரு ஸ்பைடர் பவுன்ஸ் ஆகி மேலே விழுந்துருச்சு. நான் பயந்து ஓடிட்டேன். இது எல்லாமே வந்து அந்த பம்கின் தான். பம்கினை கட் பண்ணி வந்து அதுக்குள்ளே வந்து லைட்டு வச்சுருக்காங்க டிசைனாக கட் பண்ணி. இது வந்து அப்படியே ஒரு சுடுகாடு கான்செப்டில் அந்த கிராஸ் எல்லாம் போட்டு இருந்துச்சு பார்த்தீங்கன்னா. இது வந்து ஒரு பேய் வச்சு இருந்துச்சு. அழகாக இருந்துச்சு, சிம்பிளாக. எல்லா பசங்களும் நிறையா ரொம்ப அழகாலாம் காஸ்டியூம் போட்டு வச்சுருந்தாங்க. அந்த எல்லோ கலர்லாம் அது வந்து பனானாலாம் வந்து காஸ்டியூம் மாரியோ பீச்சு அழகாக இருந்துச்சு. இது அடுத்த வீடு. நம்ம ஊர்லலாம் வீட்டுக்கு முன்னாடி வந்து மங்களகரமாக இருக்கணும்னு நினைப்போம். ஆனால் இந்த ஊரில் ஃபுல்லாகவே வந்து வீட்டுக்கு முன்னாடி சுடுகாடு தான் வச்சுருந்தாங்க. அந்த மாதிரியான ஒரு தீமில் தான் செட் பண்ணி வச்சுருந்தாங்க. இது ஃபுல்லாக வந்து நாங்கள் போகும்போது வந்து நிறைய பசங்க ரோட்டில் அந்த சைடு இந்த சைடுமா வாங்கிக்கிட்டு இருந்தாங்க. கவேஷ் வந்து இந்த காஸ்டியூம் வேணும்னு சொல்லிகிட்டே இருந்தான். சில பேர் வீட்டில் கேண்டி கொடுக்குறவங்களும் வந்து ஒவ்வொரு காஸ்டியூமில் வந்து வந்திருந்தாங்க. இந்த வீடும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. நல்லா அந்த ஸ்பைடர் வெப் வந்து கீழேருந்து மேலே வரைக்கும் இருந்தது. நாங்கள் அவ்வளோ வீட்டுக்கு போகல, ஏன்னா குளிர ஆரம்பிச்சிச்சு. அதனால் டக்குன்னு வீட்டுக்கு போயிட்டோம். ஆனால் அதுலேயே நிறைய கேண்டி எல்லாம் வாங்கினோம். இந்த கார்விங் செம்மையாக பண்ணாங்க இந்த வீட்டில். இந்த வீட்டில் 2 பேர் வாசல்லே உட்காந்துட்டாங்க. எல்லோரும் வந்து அடிக்கடி பெல் அடிப்பாங்கன்ட்டுன்னு அவங்களும் வந்து ஃபேஸில் வந்து வேஸெல்லாம் போட்டுட்டு வந்து உட்காந்துட்டாங்க. இந்த வீட்டில் வந்து ஒரு சின்ன பொண்ணும் கேண்டி வாங்க வந்துருந்துச்சு. அந்த பொண்ணு ரொம்ப சின்ன பொண்ணு, அதுக்கே நடக்க முடியல. அதுக்கு வந்து யூனிகார்ன் ட்ரெஸ்ஸை போட்டு விட்டு ரொம்ப இழுத்துட்டு இருந்தாங்க அந்த பொண்ணை. நிறைய ரியலிஸ்டிக் காஸ்டியூம்ஸ் எல்லாம் இருந்துச்சு. கவிஷ்கிட்டே பயந்துட்டான். இந்த வீட்டில் ஒரு பிக் லைனப் இருந்துச்சு கேண்டிக்கு. ஃபைனலாக நாங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம் கேண்டி கொடுக்கறதுக்கு. கேண்டியே காலி ஆயிடுச்சு. எங்கள் கேண்டி தான் வச்சு கொடுத்தோம் ரீஃபில்னால. நிறைய பேர் வந்தாங்க நாங்கள் வீட்டுக்கு போகும்போது தான். இதுதான் இந்த எல்லாம்